நியோ முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று சென்னை ஹைகோர்ட்டில் நமது வழக்கு வந்தது. நாங்களும் சென்றிருந்தோம். நேற்று அதிக நபர்கள் வந்திருந்தார்கள். புதிதாக ஒரு வழக்கு தொடங்கப்பட்டுள்ளது. அது முதலீட்டாளர்களுக்கு நன்மை தருமா என்று தெரிந்து கொள்வதற்காக நாமளும் சென்றிருந்தோம். நேற்று வாதங்கள் 2 மணி நேரம் மேல் 2.5 மணி நேரம் நடந்தது. அந்த வாதத்தின் அடிப்படையில் நடந்த விஷயங்களை பல பேர் யூடியூப்பிலும் போடுகிறார்கள். அங்கு 2.5 மணி நேரம் நடந்த விவகாரத்தை 2 நிமிடங்களில் 5 நிமிடங்களில் கூறி முடித்து விடுகிறார்கள். காரணம் என்னவென்றால், அதை முழுமையாக கூறினால் மக்கள் மனநிலையும் நம்பிக்கைத்தன்மையும் இழந்துவிடும் என்ற ஒரு மிகப்பெரிய காரணம். குறிப்பாக நேற்றைய புதிதாக தொடங்கிய வழக்கின் விசாரணைகள் தான் நடந்து கொண்டிருந்தது. அதன் அடிப்படையில் கம்பெனியுடைய சேர்மன், டைரக்டர் இவரும் எப்பொழுது பெயிலில் வெளியில் வந்தார்களோ அதிலிருந்து எனக்கு தெரிந்து இன்றைய நாள் வரைக்கும் அவர்கள் தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது ஃபஸ்ட்டு குற்றம். இதை அவர்கள் வெளியில் வரும்பொழுது சட்டத்துக்கு உட்பட்டு தான் அவர்கள் செயல்பட வேண்டும். அந்த சட்டங்களை தெரிந்து கொண்டு தான் அவர் கையெழுத்திட்டு வெளியில் வந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் செய்யும் பணி சுதந்திரமாக பொதுமக்களுடைய சுதந்திரம் எப்படி இருக்கிறதோ அதுபோல் ஒரு குற்றவாளி என்ற அந்த ஒரு தன்மையும் இல்லாமல், ஒரு அக்யூஸ்ட் என்ற அந்த ஒரு தன்மையும் இல்லாமல் அவர்கள் சமூக சேவகர்கள் போல் மீண்டும் இந்த தொழிலை தொடங்கி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தொழிலில் பழைய நியோமேக்ஸில் செயல்பட்டிருந்த பாதிக்கு மேல் உள்ள லீடர், அந்த லீடர் அவருடன் இணைந்து கொண்டு நாங்கள் எங்களால் முடிந்த வரைக்கும் முதலீட்டாளர்களை கூட்டிகிட்டு இந்த தொழிலில் செட்டில்மெண்ட்டை முடிக்கிறோம் என்று ஒரு முயற்சியை செய்கிறார்கள். அது என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய தவறு. அது யாரை எஸ்கெச்சாக இருக்கட்டும், இல்லை ஏகெச்சாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். ஏன்னா முதல்ல ஒரு தொழிலை பண்ணியாச்சு, அந்த தொழிலில் பிரச்சனைகள் வந்துருச்சு. பிரச்சனை வந்தான்னா அது நீதிமன்றத்துக்கு போயாச்சு, எஃப்ஐஆர் ஆகிடுச்சு, யூடபிள்யூவில் கேஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கீழ் லெவலில் ஒன்றையை நம்பி வந்த 100 கணக்கான 200 கணக்கான 300 கணக்கான 1000 கணக்கான மக்கள் ஒன்றை நம்பி வந்திருக்காங்க. அந்த நான் குறிப்பிட்ட ஏரியா, இப்போ எங்கள் ஏரியாவில் நெய்வேலினா, இந்த நெய்வேலியில் ஒரு ஏஹெச் லீடர் இருக்காருன்னா அவர் கீழே ஒரு 2000 பேர் வந்திருக்காங்க நம்பி. சரி, இவர் மூலயமா முதலீடு செய்யலாம், செஞ்சோம்னா நமக்கு லாபம் கிடைக்கும், நம்ம வளர்ச்சியை பெருக்கிக்கலாம், நம்மளுடைய எண்ணங்கள் நிறைவேறும், இது நல்ல ஒரு நிறுவனமாக இருக்குன்னு நம்பிக்கையோடு பயணித்தாங்க. அதை வாங்குவரும் பலவிதமான ப்ராமிஸ் கொடுப்பார். அவ்வளோ ப்ராமிஸ் கொடுத்து அவர் அந்த முதலீட்டை பெறுவதற்காக நடிக்கும் நாடகங்கள் நிறைய இருக்கும். அவர் சாமிக்கு முன்னாடி தான் வச்சு வாங்குவார், பெரியவங்களாக இருந்தால் காலில் விழுந்து வாங்குவார். இப்படி பல நாடகங்கள். யாருக்கு எப்படி நடிக்கணும். ஒரு சில பேர் மதுவுக்கு அடிமையாக இருந்தால் அது மது வாங்கி கொடுத்து முதலீடு எடுத்துடுவார். இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. யார் எதுக்கு அடிமையாக இருக்காலும் அந்த அடிமைகளுக்கு நிறைவேற்றி கொண்டு அந்த முதலீட்டை பெறுவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். இதெல்லாம் எப்போ தெரியுதுன்னா பிரச்சனை வந்த பிறகு தான் தெரியுது, வர்றதுக்கு முன்னாடி தெரியல. அப்படி நமக்கு தெரிஞ்சிருந்தால் நம்மளே இந்த நிறுவனத்தோட முதலீடு செய்திருக்க மாட்டோம். அப்படி செய்த லீடர் ஒரு வழக்கு போச்சு, கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு, எஃப்ஐஆர் ஆகிடுச்சு, 100 சில்லற பேர் மேலே வழக்கு தொடுத்துட்டாங்க. கொஞ்சம் பேர் உள்ளே போய் வெளியில் வந்திருக்கிறாங்க, செட்டில்மெண்ட் செய்யறதுக்காக முயற்சி செய்கிறாங்க. அப்படின்னா
இவரை நம்பி வந்த அந்த குறிப்பிட்ட 2000 பேர் 1800 பேருக்கு நம்ம இவங்களுக்கு எப்படி தீர்வு கொடுக்கறதுக்கு என்ன வழி, அதை தான் பார்க்கணும். இப்போ இஷ்யூ வரலின்னா ரைட், கம்பெனி கூட ட்ராவல் பண்ணி ஏதாவது ஒரு முயற்சி பண்ணலாம். இஷ்யூ ஆகிடுச்சு அப்படின்னா இது முதல் பணி கம்ப்ளைண்ட்டு தான். கம்ப்ளைண்ட்டு ஆரம்பத்துலேருந்து கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்காத அளவுக்கு லீடருங்க தடைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. 2 ஆண்டுகள் கழித்தும் இப்போவும் கடைசியாக ஒரு டேட்டு சொல்லும்போது 60,000 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இப்போ இந்த 60,000 கம்ப்ளைண்ட்டுக்கு மேலே இன்னும் கம்ப்ளைண்ட் 60,000 இருக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. அது நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அப்படி இருக்கும் தருவாயில் இந்த லீடர்கள் செட்டில்மெண்ட்டுக்கு என்ன வழி, அந்த கோர்ட்டு நடவடிக்கை, EOW நடவடிக்கை, இதுக்கு இந்த முதலீட்டாளர்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கள நல்ல வழியில் எடுத்துகிட்டு போய் செட்டில்மெண்ட் வாங்கி கொடுக்குற ஒரு முயற்சி மட்டும்தான் செய்யணும். வேறு வழி எந்த வழியும் இல்லை. ஆனால் இவர்கள் மாற்று வழியாக நாங்கள் செட்டில்மெண்ட் செய்கிறோம், டைஅப் ப்ராஜெக்ட் செய்கிறோம், இதில் நீங்கள் விருப்பப்பட்டால் இணைந்து கொண்டு செட்டில்மெண்ட் வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு தோரணையை உருவாக்கி, இது இந்த 3 சீட்டுன்னுவாங்க உள்ள வெளியே, அது மாதிரி இப்படி கலந்து போடுவாங்க. கடைசியில் எடுத்தால் ஜோக்கர் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு செட்டில்மெண்ட்டை பண்ணி முடிச்சுடுவாங்க. இப்படி பண்ணிக்கிட்டு இந்த செட்டில்மெண்ட்டு தான் அதனுடைய செட்டில்மெண்ட்டுடைய தொழில் செய்த அந்த ஒரு முன்னேற்றத்தில் இன்றைக்கி கைதாகிருக்கிற முத்துக்குமார், அவருக்கு ஒரு அக்கௌண்ட்டில் 82 கோடி வந்திருக்கு. இன்னும் 9 அக்கௌண்ட் இருக்குது. எல்லாத்தையும் டோட்டல் பண்ணால் 900 கோடி வரும், 1000 கோடி வரும்னு சொல்கிறாங்க. இப்படி மக்களை ஏமாற்றி திருப்பியும் மக்களை மோசம் செய்து ஆயிரக்கணக்கான கோடிகளை பணம் எடுத்தவர்கள் முதலீட்டாளர்களுக்கு என்ன நன்மைகள் செய்திருக்கார் என்றால் 0. அதன் அடிப்படையில் இந்த வழக்கு இப்போது தொடங்கியிருக்க வழக்கு யார் என்றால் நமது சின்னசேலம், கள்ளக்குறிச்சி, சங்கராபுரம் இந்த ஏரியாவில் மிகப்பெரிய சரௌண்டிங், அதில் மெயினான லீடரு பாலகிருஷ்ணன், அவர் தான் டைரக்டர், கம்பெனியுடைய டைரக்டர். அதுக்கப்புறம் அவர் என்னவா அடுத்த பதவி என்னன்னா RH இருக்கார், ரீஜனல் ஹெட்டு. அவர் கீழே கிட்டத்தட்ட ஒரு 25-30 பெரிய லெவல் லீடர்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாமே முதலீட்டாளர்களுக்கு பணம் இல்லை என்றாலும் அவர்களுக்கு பணம் எப்படி வரவைக்க முடியும் என்ற முயற்சியை தீவிரமாக செய்வார்கள். இப்போ ஒரு இன்வெஸ்டர்கிட்ட போனால், சார் சுப்பிரமணியம் ஒரு 25 லட்ச ரூபா போட்டுருக்காரு சார், என்ன சார் நீங்கள் போட்ட என்ன சார்னா, எங்கே சார் பணம் அந்த செலவாச்சு, அந்த செலவாச்சு, இதாச்சு. இப்போ சார் அதில் கவர்மெண்ட் சைடில் உங்களுக்கு லோன் போட்டால் இவ்வளோ கிடைக்கும்ல, இது இவ்வளோ சார், அது ப்ராசஸ் பண்ணால் 15 நாள் ஆகும் சார், 1 மாதம் ஆகும் சார். நீங்கள் ஏன் சார் நீங்கள் பேப்பர் போட்டுங்க, நான் கையெழுத்து போடுங்க, நான் இது பண்ணுறேன், ப்ராசஸ் பண்ணுறேன், 1 நாள் 2 நாளில் உங்களுக்கு அமௌண்ட் வர மாதிரி நான் ரெடி பண்ணி கொடுத்துறேன், ஃபிக்ஸடில் போடுங்க சார்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் செய்து முயற்சி செய்து அவர்கள் முதலீடுகளை பெற்றார்கள். அதனுடைய தொகையை 600 கோடி என்று சொல்கிறார்கள். அதில் 300 கோடி மட்டுமே சங்கீதா, அவர் கணவர், இவர்கள் 2 பேரும் செயல்பட்டு 282 கோடின்ற லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் அவங்க ஒரு அரௌண்டு 300 கோடி ரூபாய் முதலீடு செய்து பெற்றிருக்காங்க. இந்த முதலீடு எல்லாம் யாருக்கிட்ட பெற்றிருக்காங்கன்னா 90% அரசு துறையிலும் பிரைவேட் செக்டாரிலும் ஆசிரியராக பணிபுரிந்து அவர்கள் ரிட்டையர்மெண்ட் செட்டில்மெண்ட் தொகை, சர்வீஸில் இருக்கும் ரிட்டையர்டுக்கு சூழ்நிலை இன்னும் 1 ஆண்டு 2 ஆண்டு காலம் இருக்கக்கூடிய அந்த ரிட்டையர்ட் பீப்புளிடமிருந்து இந்த தொகையை பெற்றிருக்கார்கள். ஆக மொத்தம் 90% ஆசிரியர்கள். இதை எடுத்து செய்கிறவங்களும் ஆசிரியர்கள் தான். நம்ம கூட இருக்கிறாங்க, நம்மளோட இருக்கிறாங்க. நம்ம இவங்களுக்கு நம்ம நல்லது செய்யணும், நமக்கு நல்லது அவங்களுக்கு நல்லது பண்ணணும். தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த இதில் எல்லாரும் மாட்டிக்கிட்டோம். அதனால் இதிலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன வழி அப்படின்ற முயற்சிகளை அவங்க செய்யணும். ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா,
கம்ப்ளைண்ட்டு கொடுக்காதீங்க, கம்ப்ளைண்ட்டு கொடுத்தீங்கன்னா அப்படி ஆகிடும், இப்படி ஆகிடும், அதாகிடும், இதாகிடும்ன்றது, மிரட்டுறது, அதிகாரத்துறைகளில் பேசுகிறது. பல பேர் பல குழப்பங்களில் சைலண்ட்டாக கம்ப்ளைண்ட்டு கொடுக்காமல் இருக்காங்க. அதை மீறி ஒரு சில பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஆக மொத்தம் அந்த சரகத்தில் 600 கோடி ரூபா முதலீட்டை பெற்றிருக்காங்க இந்த நியோமேக்ஸ் நிறுவனத்தின் மூலமாக, இந்த பாலகிருஷ்ணனும் சங்கீதாவும். இதுதான் இந்த வழக்கினுடைய இது. இந்த வழக்கை யூஓடபிள்யூ இப்போ கையில் எடுத்திருக்காங்க. இது ஏன் இந்த யூஓடபிள்யூக்கு இந்த வழக்கு இது ஃபஸ்ட்டு பெட்டிஷன் போட்ட காலகட்டத்திலேருந்து இந்த அக்யூஸ்டுங்களை கண்காணிப்பதனுடைய கடமை அவர்களிடமே தான் இருக்குது. அவர்கள் டெய்லி கையெழுத்து போடுற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. 10 நாளைக்கு ஒரு வாட்டி கையெழுத்து போகிற சுச்சுவேஷன் இருக்குது. 15 நாளைக்கு இப்படி ஒரு சட்டத்துக்கு அவங்களுக்கு உட்பட்ட ஒரு இது சொல்லியிருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கண்காணிப்பில் தான் இருக்கணும். அவங்க கையெழுத்து போடணும். அப்போது அவங்க ஓப்பன் ஸ்டேஜில் மீட்டிங் போடுறாங்க. ஒரு நிறுவனத்தினுடைய லான்ச்சிங்கின்ட்டு, சைட் லான்ச்சிங்கின்ட்டு, அந்த நிறுவனத்தின் அக்யூஸ்ட் எல்லாம், அந்த நியோமேக்ஸினுடைய அக்யூஸ்டாக உள்ளே போய் வெளியில் வந்த ஒரு 5-6 லீடருங்க அங்கே வந்துடுவாங்க. பல பேர் அவங்கள பார்க்கணும், பேசணுன்றதுக்கு வருவாங்க. பல பேர் சரி எப்படியோ தீர்வு கிடைக்க மாட்டேன் வருவாங்க. இப்படி 1000 கணக்கு 2000 கணக்கு 3000 கணக்கு மக்கள் அங்கே வருவாங்க. ஒரு பயங்கரமான க்ரௌடாக இருக்கும். இப்படி ஒரு தெரியாத விஷயமா அவங்க செய்கிறாங்கன்னா, இல்லை ஓப்பனாக செய்கிறாங்க. இந்த ஓப்பனாக செய்கிற விஷயம் இந்த யூஓடபிள்யூ கண் பார்வைக்கு போகவே போகாதா? அப்படி போயிருந்துன்னா அவங்க அன்னைக்கே அதை தடை பண்ணியிருந்தா இந்த தவறுகள், இந்த ஊழல், இந்த 1000 கோடி என்ற இது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை என்பதும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் அரசு தரப்பில் நீதியரசர் முதலீட்டாளர்கள் பாதிக்கப்பட்ட உணர்வுகளை நன்கு புரிந்து கொண்டு அதற்கு தீர்வு கொடுக்க வேண்டும் என்று மிக ஆழமாக சிந்தித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதில் ஒரு தரப்பு கொஞ்சம் கவனக்குறைவாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படி செயல்பட்டு கொண்டிருந்தால் மக்களுக்கு தீர்வு எப்படி கிடைக்கும் என்று மக்கள் மனநிலை மாறிக்கொண்டிருக்கிறது. இதில் பல பேருடைய சூழ்நிலை உணவின்றி இருக்கிற சூழ்நிலை கூட தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த முதலீடை பெற்றவர்கள் ராஜ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. முதலீட்டாளர்கள் நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும், யூஓடபிள்யூவும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் இந்த தீர்வை மக்களுக்கு பணம் செட்டில்மெண்ட் செய்வதற்கு என்ன வழி என்ற சிந்தனையை கொஞ்சம் நல்ல தீர்வாக எடுத்துக்கொண்டு யூஓடபிள்யூ செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மற்ற விஷயங்கள் என்னென்னா, இப்போது நேற்று நிகழ்வில் ஒரு நிறைய சங்கங்களுடைய சார்ந்த அட்வொகேட் எல்லாம் வந்திருந்தாங்க. இந்த முயற்சி இன்றைக்கி எடுக்கிற முயற்சியை 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருக்கலாம். இதே நேற்று ஐயா சுந்தர் தியாகராஜன் அவர்கள் ஐயா அப்படின்ட்டு ஒரு அலறு குரலோடு அழுத தோற்றத்தோடு எங்களுடைய சங்கத்தில் 3300 சில்லற உறுப்பினர் இருக்கார்கள், அவர்களுக்கு எப்படியாவது உங்கள் மூலமாக தீர்வு கொடுங்கள் என்று கேட்கிறார். எத்தனை ஆண்டுகள் கழித்து இதுவரை அவர் எங்கே போயிருந்தார்? இதுவரை கம்பெனி நிறுவனத்துடன் எப்படியாவது செட்டில்மெண்ட் செய்து கொள்ளலாம் என்ற ஒரு தோரணையில் அவர் சென்றிருக்கார். நிறுவனம் அவர்களுக்கு மாலிஷ் போடுவது போல் அவர்களுக்கு மாலிஷ் போட்டுக்கொண்டே 2.5 ஆண்டு காலம் எடுத்துக்கொண்டு வந்தது. இப்பொழுது அவர்களுக்கு இப்படி போகலாமா அப்படி போகலாமான்ற ஒரு சிந்தனை வந்த பிறகு கம்ப்ளைண்ட்டுக்கும் போயிருக்கார்கள். நீதித்துறையில் நீதியரசரிடம் பெட்டிஷனாக கொடுத்து எங்களுக்கு தீர்வு கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். இதை 2.5 ஆண்டு காலம் முன்னே அவர்கள் கேட்டிருந்தால் கம்பெனிக்காரர்கள் இதுபோல் கடந்திருப்பார்களா? இதே போல தான் பல சங்கங்கள் உருவாகியிருக்கின்றன. பல சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் நிறுவனத்திடம் டையப்பாக இருந்து
நமக்கு என்ன ஆதாயங்கள் பெற முடியும் என்று நோக்கத்துடனே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில பேர் முதலீடுகள் இல்லாமல் சங்கங்களை ஆரம்பித்து கொண்டு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வாதாடுவதற்கு வக்கீலை வைப்பதற்கே சூழ்நிலைகள் சரியில்லை என்ற காரணத்தில் இருக்காது. ஆகையால் முதலீட்டாளர்கள் எல்லாமும் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். சிந்தித்து இந்த சங்கத்திற்கு சங்க உறுப்பினர்கள் சங்கங்களை எல்லாம் இணைத்து எல்லாம் ஒன்றுபட்டு, அது யாராகலாம் இருக்கலாம், நேற்று அது நமக்கு ஆகாதவங்களாக இருந்திருக்கலாம், இன்றைக்கி நமக்கு வேண்டப்பட்டவங்களாக இருக்கலாம், இப்படி உள்ள எல்லாத்தையும் இணைத்து ஒருங்கிணைத்து ஒரு ஒற்றுமையுடன் செயல்பட்டால் மட்டுமே இதற்கு ஒரு நல்ல தீர்வு காண முடியும் என்பது என்னுடைய கருத்து. ஆகையால் நேற்றைய ஆர்கியூமெண்ட்டில் இந்த வழக்கை பற்றியே பேசி 2.5 மணி நேரம் சென்றுவிட்டது. அடுத்த வழக்கு 13ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நீதியரசர். 13ஆம் தேதியும் இந்த வழக்கை பற்றியே பேசுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஆகையால் மக்கள் எல்லாம் ஒரே ஒரு விஷயம் செய்ய வேண்டும். முதலீட்டாளர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் எந்த இடத்திலிருந்து முதலீடு செய்தோமோ அந்த இடத்தில் யார் பரீட்சை உள்ள பழக்கமுள்ள லீடராக இருந்தாரோ அவருக்கு மேல் யார் இருக்கிறார், இது தலைமை பொறுப்பில், அந்த இடத்தில் தலைமை பொறுப்பில் யார் இருக்கிறார், இவர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி பெர்சன்ட் என்று சொல்லி நமக்கு தெரிந்தால் அவர்களுடைய முழு விவரங்களையும் அவர்களுடைய சொத்து விவரங்களையும் சேகரித்து அந்தந்த சங்கத்தின் மூலமாக அதற்கு சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க ஒத்துழைப்பு கொடுக்குமாறு மிகவும் தாழ்மையிடம் கேட்டுக்கிறேன். அதுபோல் சொத்துக்கள் விவரங்களை சேகரிங்கள். தீர்வு கிடைக்க வேண்டும் என்றால் ஒரு ஏஹெச்எல் லெவல்லேருந்து ஆரம்பித்து மேலே டைரக்டர் லெவல் வரைக்கும் கண்டுபிடித்தால் மட்டுமே நமக்கு வேல்யூம் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இருக்கிறது கெயிலின் வேல்யூ, மார்க்கெட் வேல்யூ என்ற அடிப்படையில் மார்க்கெட் வேல்யூ தான் 2700 கோடி இருக்குது, கெயிலின் வேல்யூ கிடையாது. அந்த 2700ன்றது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி 6000 கோடி 7000 கோடி கொண்டுகிட்டு வரணும். அது யாருக்கிட்ட அந்த பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குன்னா முதலீட்டாளர்கள்ட்ட தான் இருக்குது. எனக்கு தெரியாது, பரவாயில்ல, தெரிஞ்சவங்க கொஞ்சம் முயற்சி செய்யுங்க. சார் எனக்கு இது செய்கிறதுனால எனக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும் அப்படின்னா நீங்கள் பிரச்சனை உங்களுக்கு வேணாம், நீங்கள் அந்த தகவலை சேகரித்து அந்த சங்க பொறுப்பாளர்கிட்ட கொடுங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஒத்துழைப்பு கொடுங்க. அவங்க அதை முயற்சி பண்ணி அட்டாச்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணிவிடுவாங்க. அப்படி சங்கத்து மூலயமா அந்த சொத்தை அட்டாச்மெண்ட் ஆச்சுன்னா அதனுடைய வேல்யூவேஷன் பார்த்து சொத்தை அட்டாச் பண்ணி வேல்யூவேஷன் பார்த்து அந்த அமௌண்ட்டு இன்க்ரீஸ் ஆக நமக்கு ஒரு 5000 6000 கோடி வந்துருச்சுன்னா நமக்கு செட்டில்மெண்ட் செய்வதற்கு அரசு தரப்பில் எளிமையான ஒரு வழியை வகுத்து கொடுத்துருவாங்க என்பதை இந்த வீடியோ மூலம் தெளிவுபடுத்துகிறேன். நிறைய பேச வேண்டியது இருக்கிறது. நிறைய பேசினால் நிறைய பிரச்சனைகளும் நிறைய சங்கடங்களும் வரும் என்ற காரணத்தினால் நான் ஒரு சிறு குறிப்புகளை மட்டும் கூறியிருக்கிறேன். ஆகையால் நீங்கள் இதை அட்டாச்மெண்ட் விஷயத்தை நீங்கள் முதலிடமாக எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் என்று முதலீட்டாளர்களுக்கு நான் கோரிக்கையாக வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.